பிரான்சின் நிதி அமைச்சுக்கு முன்னால் வந்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது பிரெஞ்சு அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்குது. Si c'est pas pour augmenter les salaires, si c'est pas pour créer les emplois, je m'en fous. Ah, c'est une bonne chose. C'est surtout le gouvernement entier qui... Pour les gens, c'est-à-dire... Ça va. Si tu prends pas le Macron. உங்களுக்கு எடுத்துக்காட்டன் அப்படியே பின்னால போய்கொண்டே இருக்குது. இதுக்கு பிறகு வந்து பிரசிடென்ட் மக்ரோன் அவர் பதவியை விலகுவாரா? பிரான்சின் நிதி அமைச்சுக்கு முன்னால் வந்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. அதாவது பிரெஞ்சு அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தான் வந்து பிரீமியர் மினிஸ்டர் மிஷல் பானியை வந்து அவர்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் மக்ரோனிடம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு பிரான்ஸில் என்ன நடக்கும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அதைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு பாருங்க வந்து நாங்கள் பொருளாதாரம் மற்றும் நிதி அமைச்சுக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்குது. அந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அவை முன்வச்ச பட்ஜெட்டுக்கு எதிராக வந்து எல்லா தொழிற்சங்கங்களும் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கு. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வித்தியாசமான காணொளி தொழிற்சங்கங்களை பற்றி. அதாவது பிரான்ஸோட தொழிற்சங்கம் வந்து சரியான முக்கியமான பங்கு கொண்டு வகிக்குது. அந்த பங்குகளை பற்றி நான் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன். வாங்க எப்படி இங்கே தொழிற்சங்க போராட்டங்கள் வந்து நடத்தினோம்னு நாங்கள் போய் காணொலியில் கண்டு கழிப்போம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நான் வந்து பிரான்ஸுடைய முன்னணி தொழிற்சங்கம் வந்து சேஜேத்தேன்னு சொல்லியிருக்கிறது. அதுக்கு பிறகு பின்னால் நிறைய எஃப்ஓ சேஜேத்தேன்னு சொல்லி நிறைய தொழிற்சங்க பேர்கள் இருக்குது. வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இங்கத்தையுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லலாம். அதாவது நிதி அமைச்சு. அதுக்கு முன்னால் தான் வந்து நேற்று கவுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்டால் தான் கவுக்கப்பட்டிருக்குது. இங்கே வந்து இதை கோத்தேஜ்னு சொல்லிவிடும். இது கூடுதலாக வந்து அரசாங்க ஊழியர்கள் தான் இன்றைக்கு வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கணும். பிரான்ஸில் வந்து தொழிற்சங்க உரிமை வந்து 1882ஆம் ஆண்டுலேருந்தே இருக்குது. இதுக்கு வந்து முக்கியமான இந்த போராட்டத்துக்கு காரணம் வந்து இப்போ கவிழ்க்கப்பட்ட அரசாங்கத்துடைய பட்ஜெட் தாக்குதல் தான். பட்ஜெட்டில் வந்து நிறைய பாமர மக்களுக்காக வேண்டிய சில விடயங்கள் வந்து சரியாக குறைக்கப்பட்டிருக்குது. ஊர்வலம் வந்து சரியாக 2 மணிக்கு தொடங்குறேன்னு சொல்லாது. அதாவது பேசி நிதி அமைச்சுக்கு முன்னால் வந்து 2 மணிக்கு தொடங்குறேன்னு சொன்னது. அது சரியாக 2 மணிக்கு தொடங்கியாச்சு. பாருங்க, இது வந்து பிளாஸ் த இத்தாலியில் இருக்கிற இடத்துக்கு வரைக்கும் போகும். பிரான்ஸில் வசிக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். அதாவது வந்து இந்த தொழிற்சங்கங்களால் தான் நாங்கள் இப்பொழுது அனுபவிக்கின்ற விடுமுறைகள், மற்றது நாங்கள் வருத்தத்தில் இருக்கும்போது வருகின்ற நிறைய விடயங்கள் வந்து இவைகளுடைய போராட்டத்தால் தான் வந்து இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு, அதாவது பிரெஞ்சு மக்களுக்கும் நம்மளுடைய தமிழர் மக்களுக்கும் வந்து ஒரு பாலமாக இருந்து அதை வந்து உங்களுக்கு சேர்க்கிறதான் வந்து இந்த காணொலியினுடைய நோக்கம். மற்ற அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம்னு சொல்லியும் அவங்க வந்து இந்த மைக்கில் வந்து கூறிக்கொண்டிருக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் பிரான்ஸில் இருக்கிற முதன்மையான தொழிலாளர் சங்கம் உண்டு, சேஜேத்தேன்னு சொல்வது. அதுக்கப்புறது சேப்தே, எஃப்ஓ, இதை மாதிரி நிறைய தொழிலாளர் சங்கம் இருக்குது. அவங்களாம் இந்த மாதிரி தொழிலாளர் சங்க போராட்டத்தில் வந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்து கொள்ளணும். போராட்டம் வந்து அதாவது பதவி விலகிறதுக்கு முன்னாலேயே இந்த போராட்டம் வந்து அறிவிச்சிச்சிடும். ஆனால் இன்றைக்கு பதவி விலகினதால் வந்து வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு நம்பிக்கை ஒன்று, ஒரு புது நம்பிக்கை ஒன்று இந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளுடைய
தோழர்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். Elle est où la crise? Elle est pour Macron, la crise. Macron, ça suffit. Ça suffit. Maintenant, service public. Ça suffit. Les actionnaires se sont garés pendant des années. முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வந்து இங்கே வந்து கொண்டிருக்கணும். தொடர்ந்தும் வழிகளில் நின்று இந்த போராட்டத்துக்கு வந்து அவர்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். Se développe. Bonjour monsieur. Ouais. Vous pensez quoi sur la démission du Premier ministre? Ce qui est important, c'est le changement de politique. Le reste, ça n'a aucune importance. Est-ce que vous pensez qu'on peut avoir la stabilité politique après cette décision? Pourquoi faire? Si c'est pas pour augmenter les salaires, si c'est pas pour créer les emplois, je m'en fous. Pardon, excusez-moi. Pardon, là on est en train de... Militant du train. முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்களாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இங்கே நடக்கிற பெரிய கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டது நார்மல் தான். ரெண்டாலும் வந்து இதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறது வந்து எங்களுடைய மக்களும் வந்து இப்படி கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டு உரிமைகளுக்காக வேண்டி போராடுறது வந்து எங்களுக்கும் ஒரு நல்ல விடயமாக தான் இருக்கும். நாங்களும் இதுகளில் இருந்து நிறைய படித்து கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. Ça va péter. Ça va péter. Ça va péter. Et nous on va gagner. Et nous on va gagner. On va gagner. Et on va gagner parce qu'à les territoriales, on a la dame. À l'hospitalière, fonction publique d'État, dans un sale état, on reste fier, 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 à la territoriale, à l'hospitalière, fonction publique d'État. 15 milliards pour les personnes âgées, pour les EHPAD, vous êtes d'accord? Voilà. Et puis parlons des retraites. Et bien les retraites aujourd'hui, avec la réforme Macron, et bien aujourd'hui, qu'est-ce qu'on voit? On voit les dégâts. Aucune organisation, les personnels aujourd'hui dans les EHPAD. மற்றது வந்து இந்த அரசாங்கம் வந்து கவிழ்க்கப்பட்டதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து அதாவது ஃபினான்ஸ் பொருளாதாரத்தில் நிறைய மக்கள் அடி வாங்குறோம் என்று தெரிஞ்சுதான் ரெண்டு பார்ட்டிகள் அதாவது வலதுசாரியும் இடதுசாரியும் ஒன்று சேர்ந்து 331 வாக்குகளை செலுத்தி இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை வந்து கவிழ்த்திருக்கு. இந்த ஆட்சி கவிழ்ப்பு வந்து 62 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நடந்திருக்கு. அதாவது கடைசியாக இந்த ஆட்சி கவிழ்ப்பு பிரான்ஸில் நடந்தது 1962ஆம் ஆண்டு. இந்த ஆட்சி கவிழ்ப்பு வந்து ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு விடயம். Qu'est-ce que vous pensez de la démission du Premier ministre d'hier? Ah, c'est une bonne chose. C'est surtout le gouvernement entier qu'il faut dire. C'est pas uniquement Barnier. Vous pensez qu'on peut avoir la stabilité politique en France à ce moment-là? Parce que... Ouh là là, il y a beaucoup de choses à faire pour qu'ils retrouvent une stabilité. Ouais, énormément. Donc, Et vous pensez que c'est une bonne chose, la démission du Premier ministre aujourd'hui, c'est ça? Tout à fait, c'est une bonne chose. Surtout qu'en plus, on a quand même été un peu volé sur les législatives, là, sur les élections. Normalement, c'est quand même la plus grande partie, c'est quand même la gauche qui a pris la NUPES. Il n'a pas voulu entendre Et quoi que le ce prochain soit. Premier ministre, ça doit être, vous pensez que ça doit être qui? Il devrait y avoir normalement Il a déjà un ça dans gouvernement la de tête, gauche. c'est ça? Ça devrait. Mais je pense qu'on n'obtiendra pas. Il ne laissera pas le pouvoir à la gauche. Franchement, il faut être conscient des choses. Même si on y croit encore, on a de l'espoir. Il faut pouvoir remonter la France. On va voir, on attend ce soir ce qu'il en pense. Et vous connaissez les revendications de le syndicat aujourd'hui? Ah bah nous on est de la CGT, donc nos revendications on les connaît. Maintenant, faut arrêter de vouloir faire la casse du service public. On est clair. Plus ça va, ils veulent du privé. Plus ça va, on insère du privé dans toutes les collectivités. Et après, on va demander à ce que le service public soit toujours de proximité. Mais les gens, les citoyens en ont besoin. Ils ont besoin de services publics. C'est important. Merci à Je vous. vous en prie. Bonne journée. அதாவது முதலமைச்சர் வந்து பதவி விலையில வந்து ஒரு நல்ல விடயம் என்று சொன்னதா எல்லா பார்ட்டிஸும் அதாவது பிரான்ஸில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் வந்து ஒன்று சேர்ந்து இது செய்தது வந்து ஒரு நல்ல விடயம் என்று சொல்லியிருக்கிறார். Même si Macron ne veut pas, nous on est là.
collectivité, les agents mobilisés, même si Macron ne peut pas, nous on est là. அப்படியே பின்னால் போய்க்கொண்டே இருக்குது. கூடுதலாக வந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இங்கே வந்திருக்கணும். இது வந்து பிரான்ஸில் முக்கியமான, அதாவது Le Front Insoumis பார்ட்டி மற்றது சோஷலிஸ்ட் பார்ட்டிகளில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்டிருக்கணும். அதான் ஃபிலிக்ஸ் ஃபார்ன்னு சொல்லி Elle le sait quand même assez souvent. இல்லை இங்கே நிற்கிறவங்களுக்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரத்தை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டணும். அப்படியே பின்னால் போய்க்கொண்டே இருக்குது. இதில் முழுக்க வந்து எல்லாம் தொழிலாளர் சங்கத்தினுடைய பதாகைகள் தான். ஊர்வலம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நம்மளுடைய முதல் அமைச்சர், அதாவது பிரான்ஸுடைய பிரீமியர் மினிஸ்டர் வந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை வந்து மக்ரோனுக்கு கொடுத்துருப்பார். இப்போ நாடு வந்து ஒரு ஸ்டேபிள் இல்லாத பாதையில் தான் போய்கொண்டிருக்கு. ஏனெண்டா அரசாங்கம் வந்து இப்போதைக்கு இல்லை. Si tu prends pas Macron, qu'est-ce qu'on veut? L'augmentation de quoi? De nos salaires. Pour qui? Et quand ça? எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னு சொல்லித்தான் வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். Pour qui? Quand ça? Mais qu'est-ce qu'on veut? Nous aussi on veut manger. Argent dégraisse. Un Macron passe à la caisse. Nous aussi on veut manger. Quand ça? Quand ça? Et c'est pour ça qu'il faut que Macron y dégage et qu'on prenne le pouvoir. Qui a multiplié en 10 ans son salaire par 6 parmi vous, les camarades? Eh bien personne. என்ன கூறுறாங்க வந்து, On a même அதாவது perdu பணக்காரர்கள் 10% de வந்து notre pouvoir கொஞ்ச d'achat நாளுக்கு முதல் avec le blocage du point 200 d'indice. பில்லியன் Donc ça suffit. இப்பொழுது வந்து Maintenant, monsieur Macron, il va falloir 1200 nous entendre. பில்லியன் La colère est là. Les salariés sont dans la rue. இதுக்கு பிறகு வந்து பிரசிடென்ட் மக்ரோன் அவர் பதவியை விலகுவாரா, இல்லாட்டி இப்படியே அரசாங்கத்தை கவிழ்த்து கொண்டே அரசாங்கம் போய்கொண்டு. On n'entend plus rien là. Macron, démission. Macron, démission. Macron, démission. Macron, démission. Macron, démission. Macron, démission. Une seule solution, Macron. Démission. உங்களுக்கு விளங்கி இருக்கும், அதாவது பதவி விலக சொல்கிற மக்ரோனை எல்லாரும் வந்து அதை தான் கூறினோம். On nous a applaudi pendant la crise Covid et aujourd'hui à l'hôpital, on crève la gueule ouverte. Tous les hôpitaux sont en déficit. Un certain nombre d'hôpitaux nous annoncent même qu'ils risquent d'avoir du mal au cours de l'année pour payer les salaires. Voilà où on en est, à l'hôpital, dans les universités. Ça suffit. Et dans les EHPAD, aujourd'hui, rien n'a changé. Orpea a changé de nom, mais c'est toujours la même misère. Corian, ils ont aussi changé de nom. Hein. Ils changent tous de nom pour se refaire une virginité, mais c'est toujours la même maltraitance, c'est toujours la même exploitation des salariés. Donc ça suffit. Ce sont des prédateurs. On a vu ce que ça donnait sur la silver economy, comme ils l'appellent, la prise en charge de l'autonomie. On a vu ce que ça donnait sur les crèches avec People and Baby. Ça suffit.
இந்த போராட்டத்துக்கும் பிறகு இன்னொரு நல்ல அரசாங்கம் வந்து அமையுமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது பழைய அரசாங்கம் வந்து பெருசாக ஒன்றும் செய்யலை என்றாலும் இப்போ வந்து வேறு செலவு திட்டங்கள் வந்து அடுத்த ஆண்டுகளுக்கு முடக்கப்பட்டிருக்கு. வந்து மாணவர்களும் வந்து போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கணும். இதாவது மாணவர்களுடைய சங்கம் இது. Il n'est pas du côté des travailleurs. Il est du côté des patrons. Il est du côté des grosses entreprises à qui, comme l'a dit Christophe, il donne 200 milliards par an. Alors que cet argent, il serait bien plus utile, pas dans les caisses des patrons, il serait utile pour faire fonctionner nos hôpitaux, pour faire fonctionner nos écoles, pour faire fonctionner les services publics, etc. Mais ce qui est scandaleux hier, c'est qu'ils nous ont présenté ça comme si c'était un chaos, comme si c'était quelque chose d'horrible qui venait d'arriver. Mais ce qui est dramatique aujourd'hui, c'est qu'il y a des centaines de milliers de collègues, de travailleurs qui sont en train de se faire licencier, qui sont en train de se faire licencier des entreprises comme Michelin, qui font des milliards de profits, comme Auchan, hein, alors que la famille Muliez, ils vont récupérer 1 milliard de dividendes avec Decathlon. அரசாங்கம் போனது வந்து அவைக்கு வந்து எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிற இல்லையா என்றாலும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை. அதாவது தொழிலாளர்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலையா, எல்லாம் பணக்காரர்களுக்கும் அவர்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கும் தான் இந்த அரசாங்கம் வந்து வேலை செஞ்சேன்னு சொல்லி அவ கூறுறா. போய்கொண்டிருக்கும் போது ஒரு வித்தியாசமான சங்கங்கள், அதாவது பிரான்ஸில் இயங்குகிற சங்கங்கள், இது வந்து யூனிவர்சிட்டிக்கான சங்கம், அடுத்து வந்து சேவ் டேன்னு சொல்லிய ஒரு தொழிலாளர் சங்கம் மற்றும் மாணவர் சங்கத்தை நீங்கள் கண்டிருப்பீங்க. வந்து கிருத்தை யூனிவர்சிட்டி இருக்கிற சங்கம், கூடுதலாக மாணவர்கள் சங்கம். இது வந்து சேவ் தேத்தேன்னு சொல்லிய இன்னொரு பெரிய சங்கம் இருக்குது, அதான் இது. இது வந்து இன்னொரு தொழிலாளர் சங்கம், இன்ஸ்டான்னு சொல்லி ஒரு தொழிலாளர் சங்கம். இது கூடுதலாக வந்து அரசாங்கத்தில் பெரிய பொறுப்புகளில் இருக்கிற ஆக்களுடைய சங்கம்னு சொல்லலாம். ஆனால் எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு இடம் இருக்கு.
சிறிய சிறிய தொழிலாளர்கள் சங்கங்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பின்னால் வந்து கொண்டு இருக்கணும். உங்களை கருத்துக்களை வந்து கூற மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் அரசு கவிழ்ப்பு நடந்திருக்கு. அந்த அரசு கவிழ்ப்பு வந்து அடுத்தது 6 முதலமைச்சர், அதாவது பிரீமியர் மினிஸ்டராக வேறு 2 தெரியாத அளவுக்கு இருக்குது. 2 மக்ரோன் பிரெஞ்சு பிரசிடென்ட் வந்து பதவி விலகுவாரா அல்லாட்டி இப்படியே அரசு கவிழ்ப்பு வந்து ஃப்ரான்ஸில் நடக்குமா என்று உங்களுடைய கருத்துக்களை கூறுங்க. இதை மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்துப்பட்டியில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம். Et ben la situation elle arrive. Pas au service public, c'est tout simplement la manifestation de abandon des provocations de tâches d'arrière, mais même plus que ça, ne touchez pas au service public. Et puis il faut quand même